ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஒரு 3 வருஷமாக ஆதிரான் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி நம்ம எஸ்னேன் சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக நான் தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில், வேறு வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுத்து போகிற நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா நினைவுன்னு நினைக்கும்போது நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு 2 ட்வின் பொண்ணுங்க. ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க. சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன டாக்டருக்கு போயெல்லாம் அசிங்கமாக திட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி கதைகள் இருக்கும்னு நிச்சயமாக. ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு பேருமே வேண்டினது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு நினைவுகள் ஸோ வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. ஒரு காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்கே நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்போவுமே வந்து பெண்கள்னு ஆண்களை வர்ணித்து பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிஷ், அப்புறம் ஸ்னேகன் சார் எதனா பாடல், ஸோ வச்ச முரட்டை ஆசை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன். முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் இளையராஜா சார் வந்து பார்த்தேன். 2 பேரை பார்த்தப்பறம் ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்பில். ஒன்று பாலா சாரை மீட் பண்ணியிருக்கேன், இளையராஜா சார் மீட் பண்ணியிருக்கேன். சரியான வைப்ரேஷன், சான்ஸே இல்லை. பார்த்த உடனே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தப்போ பேச்சே வரல. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆதிராஜன் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன விசேஷங்கள்? நடிச்சிருக்க எல்லா கோஆர்டிஸ்ட், கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார் நம்ம கூட இல்லை, உதயகுமார் சார், எல்லாருக்கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். தென்னப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு, நடித்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டு இருக்கோம். ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து ஆதிராஜன் சார் வந்து கொடுத்துருக்காரு. சினாமிகா முதல் படம், அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிராஜன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவங்க நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார் உண்மையால் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்தது இல்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமாக நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும். இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம்.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர், நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நடிச்சிருக்காங்க, ஆனால் 10 மாதம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான், கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார். முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம், அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா, பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னோட ஆசையும் நிறைவேறினது இந்த மூவியில் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஷோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது. அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை. அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை. அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகன் சார், பழனி பாரதி சார், எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கொரியோகிராஃப் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார். தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா. அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷன் அதை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் என்னை மலர நடிக்க வச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான், ஆடியன்ஸ் கிட்ட தான், உங்ககிட்ட தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2013 ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கதைகள், படங்கள், சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2021 ஆதிராஜன் சார் கூப்பிட்டு, அப்பா ஒரு ஹீரோ ரோல் இருக்குது, சின்ன வயசு ஹீரோ, ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, பா வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா, தம்பி நீ தான்ப்பா சின்ன வயசு ஹீரோ, உனக்கு 2 சாங் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2013 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன சின்ன படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் இப்போ இந்த இதாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார் ஆதிராஜன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இப்போ ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இயக்குனர் ஆதிராஜன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போது இருந்து எனக்கு நல்ல பழக்கம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது அவர் காதலை தொட்டிருக்கிறார். காதல் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டு விட்ட வேதம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அற்புதமான காதலை தொட்டிருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பர் சினேகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர்,
என்னுடைய அன்பு சகோதரர். அவர் நானும் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது காதலை பற்றி 2 வரிங்கன்னு சொல்லுங்கள் சினேகன்னு சொன்னேன். அவர் 2 வரி தான் சொன்னார். காதல் அது நம்மளை என்ன வேணால் செய்யும், அதை நாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார். 2 வரியில் அற்புதமான வரிகள். இது அவர் என்கிட்ட சொல்லி 10 வருஷம் ஆகுது. சரியா? மறக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதலை நண்பர் ஆதிராஜன் தொட்டிருக்கிறார். மிகவும் அற்புதமான படப்பிடிப்பு. நாம் பார்த்த இந்த சாங்ஸ், மேஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய சாங்ஸ், அதை படமாக்கியிருக்கும் விதங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படத்திற்கான அறிகுறியை கொடுக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து நடிகர்களும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக வளர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நடிகர் திலகம் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டுக்கு டிஎஸ் பாலையா அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமலே கிளம்பிடுவார். அந்த மாதிரி நியாயமாக ஸ்நேகன்னு பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாமல் கிளம்புறது தான் முறை. இருந்தாலும் நண்பர் ஆதிராஜனுக்காக அட்லீஸ்ட் 2 வார்த்தை வாழ்த்து பேசுறது தான் ஒரு இங்கீதன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை சிரமப்படுத்துகிறேன். அதுக்காக எல்லோரும் முதல்ல அவர் வாழ்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேசுறது. ஆனால் இந்த மேடை ஒரு வித்தியாசமான, நான் இதுவரையிலும் எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கேன், ஒரு வித்தியாசமான மேடை. எப்போவுமே இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உண்மையும் இருக்கும், பொய்யும் கலந்துருக்கும். ஆனால் இங்கே வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது வந்து யதார்த்தமாக ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. அதனால் ஏதோ பேச வந்து உண்மை பேசுகிறதுக்கு வந்து ரிஹர்சல் தேவையில்லை. அப்படி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் உண்மையிலே உதயகுமாரும் சரி, பேரரசும் சரி, ஸ்னேகன் பேசுனது எல்லாமே அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்து பட்டிமன்றமாக மாறி போச்சு. ஆகவே திரும்ப நான் திரும்ப அது இதுன்னு சொல்லி சொல்கிறத விட முக்கியமாக ஆதிராஜன் எனக்கு ஆதி காலத்துலேருந்து தெரியும். அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். அருமையான ஒரு நண்பர். அவர் வந்து உங்கள் இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டராக இருக்காருன்னு சொன்னால், அவர் டைரக்டர் ஆகும்போது வேணுமுன்னா நீங்கள் ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டேன்னு பொறாமப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு நான் பார்க்குறது என்னென்னா, உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்டாக இருந்து இருக்கிறப்போ ஒரு பொருளாதாரத்தில் வந்து நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதனால் வந்து நான் பார்க்குறது என்னடன்னா, அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ப்ரொடியூசருங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன், நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி சினாமிகா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இளையராஜா சார் நேசித்து அந்த படம் பண்ணணும்னு சொல்லி. அதுதான். ஏன்னா இளையராஜா அவர் வந்து இன்றைக்கி வந்து பழசுன்னு நினச்சி அவர் யாராவது விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது இல்லை. இன்றைக்கி இளையராஜானால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை. உலகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு இசைமேதை இல்லைன்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம சினிமாவே செத்து போயிருக்கும், வந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் அன்றைக்கி எப்படியோ அவரை டைமை வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம். அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர். அது கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள், ஆல்ரெடி 30-35 வருஷமாக சினிமாவில் இருக்கார். அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல, இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த தியேட்டரில் எந்த ஷோ போடணுன்றது தான் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேறு எந்த தியேட்டர்லையுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாதீங்க. ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்குது. அது காரணம் என்னென்னா, நம்ம மேட்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க, ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போகிறதுக்குள்ளே நைட் ஷோ ஆக்குறாங்க. ஸோ இப்போ தியேட்டருக்காரங்க யாரையும் கேட்குறதே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க, போகிறாங்க. அதனால் வெளியூரில் எந்த தியேட்டராக இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளெக்ஸ் ஓகே, மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனால் தயவுசெய்து தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை, அந்த ஒரு யோசனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். மற்ற விஷயத்தில் வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும்.
ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அதிகம் பேச விரும்பல, எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு. அதனால் நான் பேசுகிறத நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு, டெக்னீஷியன்ஸ் உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்தேன், வெறும் டைலாகோட. அப்போ பிரஜன் வந்து தாடி இல்லாமல் இருந்தார், நல்லா இருந்தார் அப்போ பார்க்கும்போது. ஆனால் இப்போ வந்து அதை விட நல்லா இருக்கார். அதான் சொல்ல வரேன், நீங்கள் அதுக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு நினைச்சேன். இப்போ அதை விட நல்லா இருக்கு. ஏன்னா இப்போது மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாகவே நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃப்யூச்சராக இருக்கும். எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது மினி ஐஸ்வர்யா ராய் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி சினாமிக்கா அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையிலும். அதோட ஆதிராஜனை நிச்சயமாக மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆனால் இப்போ எல்லோரும் முகத்துக்கு நல்ல டென்ஷன் தெரியுது, ஏன்டா சீக்கிரம் பிடிச்சி அனுப்புங்கடா. ஆனால் நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல, இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது. மேடையில் வந்திருக்கிற கேஆர் சார், ராஜன் சார் கிளம்பிட்டார். மிச்சம் ஸ்நேகன், அப்புறம் யார் பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார், இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கார். நம்ம ஆதிராஜன் இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்ட்டு மனசார வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம். டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன். இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கினால இப்போ கொஞ்சம் காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அது டாப் 5 டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாமே கார்பரேட்டு கம்பெனியோட டைப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற 5 ஹீரோஸ் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸு ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு மீட் பண்ண கூட முடியாது எங்களால். அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸோட நிலைமை. இல்லைன்னா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன விஜய் டிவி டைப் இருக்கா, ஹாட் ஸ்டாரா, அமேசான் டைப் இருக்கான்னு. இதுக்கு நான் எங்கே போய் டைப், இவ்வளோ வருஷம் சினிமா இருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரஸ் காட்டுறது? எங்கள் நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்திருக்க இந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுத்து பிரஜன் எல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியானா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை ஹாப்பியாக வச்சுக்கணுன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அழகான திரைப்படத்தை தைரியமாக தயாரித்து ஒரு அருமையான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய ராஜன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் ரொம்ப எளிமையான, பழகுவதற்கு பாந்தமான, அவர் சத்தம் போட்டு கூட பேச மாட்டார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியாக வலம் வந்திருக்கும் ஒரு பத்திரிகையாளர், உங்களில் ஒருவர், இப்போது எங்களில் ஒருவராக மாறியிருக்கும் என் அன்பு தம்பி ஆதிராஜன். உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீணாகவில்லை என்றே தோன்றுகிறது. ஏன்னா நானும் இந்த படத்தில் இருக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல, நான் ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன், 2 நாள் தலையை காட்டியிருக்கேன், அவ்வளோதான். பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ரொம்ப எனக்கு ஒரு மனதுக்கு நிறைவாக இருந்தது. இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களின் 1417வது படம் என்று சொன்ன உடனேயே அதில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த திரைப்படம். அது மட்டும் இல்லை, இளையராஜா எப்பவுமே இசையில் என்றைக்குமே தப்பாக பண்ண மாட்டார். அவர் இசையை அடுத்தவங்க தப்பாக வேணால் பயன்படுத்துவாங்களே தவிர அவர் இசை எப்பவுமே தப்பாகாது. ஏன்னா அண்ணனுக்கெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகிறவர். அவர் இளையராஜான்னா அவர் கதவை தட்டாமலே உள்ளே செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணன் கேஆர் அவர்கள். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒரு படத்துக்கு இல்லைன்னா முதல் படத்துக்கு எவ்வளவு அருமையான சாங், ஆல் சாங்ஸ் ஹிட். ஈரமான ரோஜா இல்லை என்ன, இளையராஜாவை பற்றி அவர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம்.
இறைவன் எல்லா தைரியத்தையும் அவருக்கு மனநலத்தையும் அவர் அதெல்லாம் கடந்துட்டார். அவருக்கு மனசில் வருத்தம் இருந்திருக்கலாம், சோகங்கள் தானே. மனிதன் எல்லாத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். பிறக்கும்போதே அழுதுட்டு தான் பிறக்கிறோம். நம்ம போன கட்சியிலையும் எல்லாத்தையும் அழ வச்சுட்டு தான் போகிறோம். என்ன பிறக்கும்போது நம்ம அழுகிறோம், நம்ம போகும்போது அடுத்தவனை அழ வைக்கிறோம். நல்லவனாக இருந்தால் தான் அழுவாங்க அடுத்தவங்க, கெட்டவனாக இருந்தால் போனான்டா அப்படின்னு சந்தோஷமாக அழுவாங்க, அப்பவும் அழுவாங்க ஆனந்த கண்ணு. ஸோ 2 விஷயம், அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, அத்தனையும் அனுபவித்து தானே ஆகணும். நம்மை உருவாக்கியவர்களை நம்ம இழப்போம், நம்ம உருவாக்கினவங்களையும் நம்ம இழப்போம், நம்ம கண் முன்னாடி நம்மளோட உறவாடியவர்களையும் இழப்போம். இந்த இழப்புகள் எல்லாம் இயற்கையானது தான். இதுக்கு நம்ம வருத்தம் தான் பெற முடியும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவனும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் படும். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயந்தான். இழப்பு என்பதோ பிறப்பு என்பதோ இது எல்லாத்துக்கும் என்ன, ஒவ்வொரு கட்டத்தில் பேரரசு சொன்ன மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தைய ஒருத்தர் இழக்கும்போது அந்த உலகத்திலேயே உயர்ந்த சோகம் புத்திர சோகம்னு சும்மா சொல்லலை, அது அவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம். அதையும் கடந்து போவதுதான வாழ்க்கை. ஸோ இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும். இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் அவருக்காக அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அது போதும். அத்தகைய இசைஞானி நம்மோடு கலந்துருக்கிறார். அதை சொன்னால் அவருடைய பாட்டு சோகப்பாட்டுகளை கேட்டு மற்றவன் சோகமாக இருக்கும்போது அந்த சோகத்துக்கு மருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வானத்தை போல் நம்ம எழுதுகிற இசைஞானியோட பாட்டு அவர் வாய்ஸ்லேயே அது எத்தனை பேருடைய மனசை தாளாட்டுச்சு, மனசை உணர்வுகளோட கலந்து போச்சுன்றது நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவில். ஸோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் கொடுத்தவர் இளையராஜா. ஸோ இந்த காதல் உணர்வெல்லாம் அவருக்கு சுஜுப்பி மாதிரி. இந்த படத்தில் சொன்ன மாதிரி யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் யூ ஹவ் டன் ரியலி வண்டர்ஃபுல். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த துருத்துன்னு அந்த இது அது மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லேயும் ஷி ஹஸ் டன் எ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ ஹவ் ஆக்டட் வித் ஹர். கரெக்டாக நான் பண்ணலையா? அது காம்பினேஷன் இல்லையா? காம்பினேஷன் இல்லை, பட் பார்த்தேன் இந்த சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் சினாமிகா சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் உங்களுடைய ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும். அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலேயே. வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா? நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. அந்த இதயமே பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு காட்டின மூமெண்ட்ஸு, அதாவது இயல்பாக நடிச்சிருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். பிரஜன் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது. அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும். ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன். பியூட்டிஃபுல் கம்போசிங்கு, அந்த மூமெண்ட்ஸு. சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான். எப்பவுமே ஐம் அ ட்ராலி லவர், மூமெண்ட் ஷாட்ஸ் தான் எடுப்பேன். மூவி என்னாவே மூமெண்ட் ஷாட்ஸ் தான் எடுப்பேன். சின்ன க்ளோஸ்அப்பில் கூட சின்ன மூமெண்ட் இருக்கணும்னு நினைப்பேன், மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அது என்னுடைய பர்சனல் இது. அதனால் அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி கிரேனி யூஸ் பண்ணுற ஆள் கவுண்ட் பண்ணி சொல்லுவார், உங்கள் ஆள் ட்ரெயினில் ஏறிட்டாரா ஐயா, ட்ராக்கில் ஏறிட்டாரா, நாங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் பாரு. ட்ராலிலேயே சீனை முடிச்சுடுவேன். அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு, படம் மூமெண்ட்லேயே இருக்கணுன்றது. அந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பண்ணியிருக்கேன். ஊருக்கு எல்லோரும் ஒரு கை தட்டலாம். ஏன்னா
ஒரு இயக்குனருக்கு பலமே ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவாளர் ப்ராப்பராக அவரை கரெக்டாக அவன் டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை ரெப்ரசன்ட் பண்ணல, அதை கொண்டு வரலன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வராது. அது மாதிரி அங்கங்கே கம்போசிங் பார்த்தேன், பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு சமீப காலத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா. ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சியை. அது எடிட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு தான் வரும், அதுக்கு மேலே அது கிடையாது. எந்த இடத்துல எந்த ஷாட்டை போடணும், இதில் ஒரு கவித்துவம் வேணும். ஒரு ஷாட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா அந்த கதாபாத்திரத்துக்கும் அதில் சொல்ல போகிற விஷயத்துக்கும் யாருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கணும், யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம், டுவர்ட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்ற முக்கியத்துவம் இருக்கணும். அதுதான் கம்போசிங் இருக்கும். எந்த இடம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சைடில் அந்த பொருள். இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போசிங் நல்லா இருந்தது. அதுக்காக நான் மனசார்த்த பாராட்டுறேன். மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க தோணும். எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துட்டேன்? நான் இப்போ 450 கோடிக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது, கலெக்ஷன் ஆகிற படம் எடுப்பேன். நம்ம எடுத்த படமே ஹையஸ்ட் பட்ஜெட்டு 3 கோடி தான், அது 30 கோடி கலெக்ஷன் ஆச்சு, அவ்வளோதான். என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட் அண்ணனுக்கு தெரியும், வெறும் 34 லட்சம் ரூபா. 54 லட்சம் ரூபாய்க்கு விற்றார் மணி ஐயர். நீங்கள் அதில் பாருங்கள், தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்கள். நான் என்ன சொல்ல வர்றேன், இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க, இவங்கெல்லாம் என்னையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த உரிமை கீதம் என்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காரணம், உரிமை கீதம் நான் டைட்டில் வச்சது தான். என்னுடைய போதா காலம் அவர் ஆஸ்பத்திரியில் இது வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுறேன், மாட்டிக்கிச்சு. டெல்லி வரையில் அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சீனே ஹீரோ சிஎம்மை ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார். எவனாச்சும் பண்ணுவானா முதல் படத்துக்கு? ஒரு என்ன தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த கதையை கேட்டு அவர் நான் முதல்ல நான் படம் பார்க்கணுன்ட்டார். படம் நான் இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு. இயக்குனர் நீலகண்டன் ஐயா என்னை கூப்பிட்டு போனார் எம்ஜிஆரை பார்க்க. ஏன்னா நான் திரைப்படக் கல்லூரியில் எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட். அதனால் அவன் பையன் நல்லா படிக்கிறானான்னு அப்பப்போ கேட்டுப்பார். அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும், என்ன கதைன்னாரு இன்விடேஷன் கொடுக்கும்போது. சொல்லியா அப்படின்னா, இல்லைங்க ஏங்க நான் எடுத்துகிட்டு உங்களை காட்டுறேன் அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர், எடுத்த உடனே சிஎம்மை ஹீரோ சுட்டு போடுறான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தினார். கடைசி வரையில் அவர் பார்க்க முடியல. 88 தான் ரிலீஸ் ஆச்சு, 87 எங்கள் தலைவர். ஸோ அந்த படத்தை பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் எப்படி மேக்கிங்ன்றது என்னன்னு தெரியும். இந்த காலத்தில் இன்றைக்கி எத்தனை பொருட்சேதங்கள் பண்ணி, பொருட்சேதங்களை பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இம்பேக்ட் எல்லாம் பொருட்செலவு இல்லாமையே நாங்கள் காட்டியிருக்கோன்றது தான் சொல்ல வரேன். அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம தான் சிக்கிட்டோம்னா தயாரிப்பாளர்கள் அதை விட சிக்கிட்டாங்க. முதல்லலாம் நாங்கள் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களாக இருந்தோம். இப்போல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாங்க. கரெக்டா? டைரக்டர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. டைரக்ட் லிங்க் டு ஹீரோ. இப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்களோ அது வந்த கடைசியில் அது என்ன, அது சாப்பிட முடியுமா முடியாதான்னு எல்லாத்துக்கும் தேவை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினிமா. இது மாறணும். இது மாறணுன்னா இந்த மாதிரி நினைவெல்லாம் நீயடா போன்ற திரைப்படங்கள் ஓடணும். எளிமையான முறையில் அதிக பொருட்செலவு இல்லாமல். கரெக்டாக ஜாஸ்தி செலவாயிடுச்சுன்னு ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? அது முன்பின்ன இருக்கும். நீங்கள் என்ன ஒரு 1.5 கோடின்னு போட்டிருப்பீங்க, அது ஒரு 2-2.25 கோடி ஆகிருக்கும். ஆக்கலாம். உங்களுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய பூஸ்ட்டு, இதெல்லாம் நிச்சயமாக திரும்பி வந்துடும். உங்களுக்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆடியோவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும்.
அது ஆடியோ ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது, கரெக்டாக? முதலாக இளையராஜா அவர்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை அவர் எடுத்துக்கல, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இளையராஜா அவர்கள். அதுதான் இளையராஜா. யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் காதலை பற்றி தம்பி பேசினார். அவர் அப்படியே உடஞ்ச அணைக்கட்டு மாதிரி பொங்கிட்டார். பாவம், அவர் லவ் எவ்வளவு சோகமான லவ்வான இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் போய் பார்த்து அவ்வளோ வெறுத்து பண்ணியாகன்னு நீ சொன்னதை பார்த்தா இதெல்லாம் உன்னுடைய சொந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. அப்படி போய் பார்த்து அந்த மூஞ்சி ஏண்டா பார்த்தோம், அந்த உடம்பா அது சிம்ரன் மாதிரி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னெல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, நாங்கள் பழைய காதலிகளை பார்த்துருக்கோம், அவங்க இன்னும் அதே மாதிரி அழகாக இருக்காங்களே, என் மாதிரி மனசு அவங்களுக்கும் சுத்தம், அதனால் அவங்களும் இளமையாக அழகாக அன்னைக்கு பார்த்தா அதே சிம்ரனை விட அழகாக இன்றைக்கும் அதே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, எனக்கு ஒரு குழந்தை, அவ்வளோதான். இப்போ என்னங்கிற காதல் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுங்க. என்ன சொல்கிறேன்? ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், அதுதான் எனக்கு காதல். என்ன சொல்கிறீங்க? காதலுக்கு கண் இல்லைம்பாங்க, காதலுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, வேறு எதுக்குமே உயிர் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதாவது கண் இல்லாதவனுக்கு உலகத்தில் உயர்ந்தது எது? ஏன்னா அவனுக்கு குரல் சவுண்டு தான் அவனுக்கு உயர்ந்தது. அதே மாதிரி பெற்றவங்களுக்கு உயர்ந்தது எதுன்னா குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம் தான் உயர்ந்தது. ஆனால் ஒரு காதலனுக்கு உயர்ந்தது என்ன சொல்லுங்க? அது காதலுக்கு இருக்கிற ஒரு உயிர் இருக்குது பாருங்க. அது தம்பி சொன்னாரே, எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த காதலை நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு தருணம், நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்துவிட்டு நம்ம காதலை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கோம். அந்த துரோகங்கள் நம்ம மனைவியும் செய்திருப்பார் நம்மளுக்கு, அதை ஏற்றுக்கணும். அது என்னப்பா நீ மட்டும் காதலிக்கிற போய் அவன் பார்த்தா உன்னை என்ன நினைப்பார்? ஐயோ கேவலமாக இருக்கானே, இவனையா நம்ம லவ் பண்ணோன்னு நினைக்க மாட்டாளா? அதுக்காக தான்ப்பா நம்ம அப்படியே இருக்க முயற்சி பண்ணிப்போ. கேஆர் அண்ணன் எப்படி இருக்காரு? நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருன்னா அவர் என்னென்னா அவர் இன்றைக்கும் காதலிக்கிறார் எல்லாத்தையும் அன்பா. அதாவது காதல் என்பது அதான் இந்த இடத்துல பொருள் வேறு, அன்பாக நேசிக்கிறது கூட காதல் தான். அப்புறம் நீங்கள் ஆச்சா பூச்சனா உடனே தாமரை மலராது, அந்த தாமரை 1000 தாமரைம்பிங்க, பெரிய இம்சையாக இருக்குது. இப்போ எந்த மீட்டிங்க்கு போனாலும் நடுவில் இந்த ராஜண்ணன் வேறு ஒன்று பற்றி வச்சுட்டு அப்படி போயிடுவார். அவர் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறாரா, இல்லை விஜய் அரசியலுக்கு இவங்களை பின்பற்றணும்னு சொல்கிறாரா, இல்லை இது எதாவது பின்பற்றக்கூடாதுன்றாரா, இது அவங்க இப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓகேவான்ட்டு போயிட்டார். இப்போ வர ஆடியோ ரிலீஸில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வரும்போதே யோசனை பண்ணிட்டு வரணும் போல் இருக்கு. ஒரு ரூம் போட்டு திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னடாப்பா மேட்ரு பிளான் பண்ணுவோம். ஆனால் அதில் 2 பேர் ரொம்ப கெட்டிக்காரங்க. அண்ணன் கரெக்டாக இருப்பார், ராஜான்னு ஒன்று. இப்போ அந்த வழியில் வளர்ந்துட்டுருக்காரு நம்ம தம்பி பேரரசு. அவர் தாமரையை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். தாமரை சூரியனை பார்த்த உடனே மலரும், அப்புறம் நிலவை பார்த்தவுடன் வெட்கப்படும். அல்லியும் தாமரையும் ஒரே ஜாதி தான். இரவில் காதல் வயப்படும், பகலில் மோக வயப்படும். கரெக்டா? எப்படி வேணால் வச்சுக்கலாம். கவிஞர் நம்ம கவிஞரை பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டார் என்ன மாதிரி பாட்டு எழுதுவாருன்ட்டு. அது நீங்கள் எழுதுந்தா அவர் சொன்ன பாட்டு அந்த கம்மங்காட்டு நெருப்புட சொம்பு தண்ணி பத்தாதான், நான் நெருப்புடாப்பா உனது. அவர் லைன் தான் அது.
கம்மங்காட்டு நெருப்புடா, கம்மங்காட்டு நெருப்புடா, தீ பிடிச்சி கம்மங்காட்டில் தீ பிடிச்சா சொம்பு தண்ணி பத்தாதான். ஆண்டவா, என்ன சொல்கிறது? மேட்ரு எப்படி வேணாலும் எழுதலாம், மிரட்டலாம் இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ என்னென்ன இது இப்படி? இப்போ ஒரு கவிஞன் வந்து ஒன்று ரெண்டு விஷயங்க. நான் கவிதைகளோ பாடல்களோ எழுதும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு தான் எழுதுவேன். பெரும்பாலும் கவிஞர்களுக்கு அது பழக்கம். அந்த இடத்துல நான் நின்று பார்க்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. இவர் தகிச்சு வரல. வணக்கண்ணா. தொடர்ந்து உங்கள் கம்பங்காட்டு பற்றி எரியட்டும், டேங்கர் லாரி வந்து அலைக்கட்டும். அழகா நான் என்ன சொல்கிறேன்னு, அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அது அழகாக நம்ம வயப்பட சொல்கிறது தானே, நயம்பட சொல் அடுத்தவர்களை வசியப்படுத்தும்படியான வார்த்தைகளை போடுறது தான் இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அதனால் ஒரு 2 பாட்டு எழுதுனா போதும், அடுத்தடுத்து நிறைய தலைவர்கள் உருவாயிடுவாங்க. என்னை கேட்டால் விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அஜித் ஒரு கட்சி, கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு. இனி இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா பிரமாதமாக இருக்குது. நமக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்மெல்லாம் தேவைப்படுவோம். ஏன்னா கொஞ்ச நாள் சினிமாவெல்லாம் விட்டு இந்த வேலையில் இறங்கிடலாம். என்ன ஏதோ ஒன்று வேலை கிடைக்கும்ல, நம்ம பேசுவோம்ல, பேசுறதுக்கு கண்டென்ட்டாவது கிடைக்கும்ல. கண்டென்ட் கொடுக்குறதே இப்போ வேலையாக போச்சு. அதுக்காக தான் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கீங்கண்ணே. தேவி அண்ணே, அது மட்டும் இல்லை, நமது முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு சேகர் அவர்கள், முனைவர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்துட்டுருக்கேன்னா அவர் எவ்வளவு பிஸியாக இருப்பார். அவர் மிகப்பெரிய தமிழில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரையும் நீங்கள் மேடையில் கூப்பிட்டு பேச வச்சுருக்கலாம். எங்களையெல்லாம் அவர் வேறு மாதிரி பேசுவார் இது சம்பந்தமாக. ஸோ இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆஷிஷ் தம்பி. ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் சொல்லவா வேணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் இந்த வரலையே, ஏன் வரல? எல்லாம் கூட்டு வர்றது இல்லையா? தவிர்க்க முடியாத காரணங்கள் இது எல்லாம் பாருங்கள். ஹீரோயின் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க டைரக்டருக்கு, தவிர்க்க முடியாத காரணங்கள். என்ன கல்யாணமா? சரி சரி, நிறைய ஹீரோயினுக்கு வர்றதில்லை. எவ்வளவு நேரங்கள் காலங்கள் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு படம் ஆடியோ ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். 6 மணிக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இந்த டிராஃபிக்கை மீறி, இந்த கரெக்டான டிராஃபிக் டைம். அதே மாதிரி தான் அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். ஏன் இவங்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க? நீ எந்த ஹீரோயின் வரலையோ, அழைத்து வராத ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் மொத்தமாக தவிர்த்து விட்டு நீங்கள் விமர்சனத்தில் எழுதுங்க. அப்படி பண்ணால் தான் சரியாக வரும். ஏன்னா தயாரிப்பாளர்களால் கூப்பிட்டு வர முடியறதில்ல. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கு இன்றைக்கி தமிழ் சினிமா. அப்போல்லாம் வந்து இப்போ தேனப்பண்ணெல்லாம் படம் எடுத்தப்போ அவரை கூப்பிட்டா ஒரு ஆள் மிஸ் ஆகாமல் கூப்பிடாதவங்கெல்லாம் வருவாங்க. ஃபோன் பண்ணி என்ன ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேட்பாங்க. அடுத்த பட ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அவர் நெருக்கமாக உறவுகளை தப்பாக நினைக்காது, நல்ல விஷயந்தான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக நட்பு பாராட்டி எல்லாத்தையும் அப்படி இருந்த சினிமா தானே. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் திருப்பி இந்த உதயகுமாரும் பேரரசு இவங்களையே பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு?
நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். தயவு பண்ணி இனிமேல் என்னை வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறத அவாய்டு பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேச வேண்டியதாக இருக்கும். எப்போவாவது ஒரு நல்ல படம் பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இந்த திரைப்படத்தை விட்டு வேறு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. இது அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி, அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள், அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். டைலாக்ஸு கூட நல்லா இருந்தது படங்களில். நான் ஒரு 2-3 டைலாக் பேசினேன், ரொம்ப அழகாக. காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுருக்காரு. அந்த காதல் எப்பவுமே தோக்கிறது இல்லை என்றது தான் இந்த படம். காதலித்தவள் ஒருத்தி, கைப்பிடித்தவள் இன்னொருத்தியாக இருந்தாலும் அந்த காதல் எப்படி தோக்காமல் வாழுது அப்படின்றத மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கும் இயக்குனருக்கும் அதை இயக்குனருக்கு ஆதரவாக இருந்து இயக்குனருக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை அளித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்களா அவங்களுக்கும், மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இங்கே பாராட்ட வந்திருந்த அனைத்து மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், ஆடியோ ரிலீஸ் பண்ணுற கம்பெனி ஜியோ மியூசிக் கம்பெனி அவர்களுக்கும், மற்றும் உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், தோழியர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லா கொண்டு போய் எனக்கு தெரியும், நான் பார்த்த இசை வெளியீட்டு விழாவிலேயே இன்றைக்கி தான் ஒரு ஆள் கூட வெளியே போகாமல் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களோட படம் இது எல்லார் படத்துக்கும் இருக்கணும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.